الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை இவ்வுலகில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்தெந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ, கட்டளை விதித்துள்ளானோ, இயன்ற அளவு அந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்கள் பாவமானது ஹராமானது அதனை செய்வதனால் இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்பதாக எச்சரித்துள்ளானோ விளக்கியுள்ளானோ, அத்துணை ஹராமான பாவமான செயல்களில் இருந்து முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு துன்யாவுடைய வாழ்க்கையையும் எங்களுக்கு சந்தேகமான விஷயம் உறுதியான விஷயம் என்பதாக ரெண்டு விடயங்களை தந்திருக்கிறார். சில விடயங்கள் துன்யால இருக்குது, அது சந்தேகம் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி, சில விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, அது நிச்சயம் உறுதி நடந்தே தீரும் என்று சொல்றது. எனவே ஒரு மனிதர் வாழக்கூடிய 60 வருஷம் 70 வருஷத்துடைய வாழ்க்கையில எத்தனை விஷயம் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் என்றது தெரியும், எத்தனை விஷயம் உங்களுக்கு சந்தேகம் நடக்கவும் மேலும் நடக்காம இருக்கவும் மேலும் என்பதாக தெரியும் என்று சொல்லி கேட்டா, எங்கட சில குறப்புத்தி, எங்கட பலகீனம், எங்கட மடத்தனத்தால நடக்க ஏதுமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். சில நேரங்கள்ல சொல்லுவோம் 2-3 விஷயங்கள் இருக்குது, அது கொஞ்சம் எனக்கு சந்தேகம் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி தெரியாது. எனவே நடக்கும் என்றது எங்கள்கிட்ட பெரிய ஒரு லிஸ்டிக்கும், இதை நான் செய்ய போறேன், இதை செய்ய போறேன், இப்படி வாழ போறேன், இப்படி பேச போறேன், இப்படி நடக்க போறேன். எனவே நடக்கிற லிஸ்ட் நீளமாக இருக்கும். நடக்குமா நடக்காத என்று சந்தேகமான லிஸ்ட் என்று சொன்னா ஒரு 2-3-4 விஷயங்கள் இருந்தும், சில நேரம் இப்படி ஒன்று ஆவேலும், சில நேரம் இப்படி நான் செய்யாம இருக்கலும், சில நேரம் இப்படி அவர் பேசாம இருக்கலும் என்பதாக. ஆனால் பெரியோர்களே சகோதரே, யதார்த்தம் நிச்சயம் உறுதியான விஷயம் என்னென்று சொன்னா, உலகத்துல ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நிச்சயமாக அது நடந்தே தீரும். அந்த ஒன்றை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே சந்தேகம் தான், நடக்கவும் மேலும் நடக்காம இருக்கவும் மேலும். ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அது நிச்சயமாக நடக்கத்தான் போதும். நாங்க நினைச்சோ நினைக்கலையோ, விரும்பியோ விரும்பலையோ, செஞ்சோ செய்யலையோ, அது நடந்தே தீரும். ஆனா மத்த எல்லாம், அந்த ஒன்றை தவிர மத்த எல்லா விஷயங்களும் இருக்குது, அது நடக்கவும் மேலும் நடக்காம இருக்கவும் மேலும். ஒரு மனிதர் உலகத்துல வாழ்ந்து கொண்டு போறாரு, குழந்தையாக இருக்கக்கூடியவர் சந்தேகம் வாலிபத்தை அடைவாரா இல்லையா என்பது. 6-7 வயசாகிற புள்ள சந்தேகம் ஸ்கூலுக்கு போகுமா மாட்டிச்சா என்றது.
ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு சந்தேகம் இவர் படிச்சு பட்டதாரி ஆகுவாரா இல்லையா என்றது. படிச்சு பட்டம் எடுத்தவருக்கும் சந்தேகம் இவருக்கு தேவையான ஜாப் ஒன்று கிடைக்குமா இல்லையா என்றது. கையில ஜாப் இருக்கிறவருக்கும் சந்தேகம் இவர் எதிர்பார்க்கிற மாதிரி சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா என்றது. சம்பளம் எடுக்கிறவருக்கும் சந்தேகம் நான் சந்தோஷமா இருக்க போறேனா இல்லையா என்றது. வாலிபத்தை அடைஞ்சவருக்கு சந்தேகம் நான் கல்யாணம் முடிப்பேனா மாட்டேனா என்றது. முடிக்கிறவருக்கு சந்தேகம் அவர் விரும்புறமாய் பொண்ணு கிடைக்குமா மாட்டிச்சா என்றது. புள்ளைய கண்டவருக்கு சந்தேகம் பேர புள்ளைய காணுவேனா என்று சொல்றது. பேர புள்ளைய கண்டவருக்கு சந்தேகம் நான் சுகமாக வாழுவேனா இல்லையா என்று சொல்றது. ஏன் அன்பான பெரியோர்களே சொல்வது, முழு துன்யாட வாழ்க்கையுமே சந்தேகம் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னார், இன்றைக்கு இருக்கிற எங்களுக்கு கூட சந்தேகம் நாங்க நாளைக்கு இருப்போமா இல்லையா என்று சொல்வது. மனைவியோட வாழக்கூடிய எங்களுக்கு சந்தேகம் எங்களுக்கு குழந்தை கிடைக்குமா என்றது. குழந்தைய பார்த்து எங்களுக்கு சந்தேகம் அந்த குழந்தைய பார்ப்போமா இல்லையா என்றது. ஏன் இப்ப பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் சந்தேகம் அசர் தொழுவைக்கு நான் இருப்பேனா இல்லையா என்றது. இருக்கக்கூடிய எங்க எல்லாருக்குமே எந்த உத்தரவாதமும் இல்லை. நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் அடுத்த ஹஜ்ஜி பெருநாள் மட்டும் இருப்பேன் என்றது ஒரு பக்கம், அடுத்த நேர தொழுவைக்கும் இருப்பேனா இல்லையா என்றது. எனவே முழு துன்யாட வாழ்க்கையுமே சந்தேகம் தான். எங்கட மனக்கோட்டைகள் பெருசாக இருக்கிறோம். நாங்க நினைப்போம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன், அதை அடைய போறேன், இதை இழக்க போறேன். இல்ல, எங்கட மனக்கோட்டைகள் எண்ணங்கள் இருக்குது என்றதுனால அது நடந்தே தீரோடும் என்றது இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லாமே உலகத்துல சந்தேகமானவைகள் தான். ஆனா ஒன்றே ஒன்று உறுதி என்பதாக சொன்னேன். உறுதி என்ன உறுதி? உலகத்துக்கு வந்த எல்லாருமே துன்யாவிலிருந்து மௌத்தாகணும் என்றது உறுதி. அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாருமே உலகத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது, நான் மௌத்தாவேனோ தெரியா என்பதாக சொல்ல மாட்டோம். எப்பயாவது ஒரு நாளைக்கு மௌத்தா போவேன் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே துன்யாக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உத்தரவாதம், ஒரே ஒரு 100க்கு 100 தைரியமாக சொல்லும், இதை நான் செஞ்சே தீருவேன், இதை நான் அடைஞ்சே தீருவேன், இது எனக்கு வந்துதான் தீரும், நடக்கத்தான் போகுது என்று சொன்னா ஒன்றே ஒன்று மௌத்தை தவிர மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லாமே சந்தேகமான விஷயங்கள் தான். நடக்கவும் மேலும் நடக்காம இருக்கவும் மேலும். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, மனிதனுடைய பலகீனம் எங்கே வந்தது என்று சொன்னா, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்துல உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம், மனிதனுடைய எவ்வளவு பலகீனமானவன் என்று சொன்னா, உறுதியான ஒன்று அது மௌத்து நடக்கும் என்றது எங்க எல்லாத்துக்கும் தெரியும், அடையத்தான் போறேன் என்றது தெரியும். ஆனா சந்தேகமான விஷயங்கள் 99 இருக்குது. ஆனா நாங்க முயற்சி செய்யறோம் அந்த சந்தேகமான விஷயங்கள் அடையிறதுக்காக வேண்டி, 100க்கு 100 உறுதியான விஷயம் மௌத்துக்காக வேண்டி நாங்க ஓடுற ஓட்டம், நாங்க செய்யற செயல்பாடுகள் இது ரொம்ப சுருக்கமாக இருக்குது. எனவே 99 சந்தேகமான விஷயங்கள் முழு ஆயுளையும் கொடுக்கிறோம் அந்த சந்தேகமான விஷயங்களை வாழ்க்கையில அடையணும் என்றதுக்காக வேண்டி. ஆனா மௌத்தா போறேன் என்றது உறுதி, ஆனா மௌத்துடைய வாழ்க்கையை தயாரிக்கணும் என்றதுக்காக வேண்டி ஓடுற ஓட்டம் ரொம்ப குறைவாக இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பான பெரியோர்களே சகோதரே, ஒரு பிள்ளைக்கு 10 கேள்வி எக்ஸாம் பேப்பர்ல கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு எதுக்கு பதில் எழுதினா பாஸ் ஆகணும் என்று சொல்லி நல்ல ஷுவரோ அதுக்கு நல்ல டைமை கொடுத்து எழுதுங்க. மற்றது செஞ்சாலும் செய்யாட்டியும் எப்படியும் பிரச்சனை இல்லை, நீங்க கரை சேர்ந்துடுவீங்க என்று சொல்லி. ஆனா அந்த புள்ள என்ன செய்யுது, அந்த ஒரு கேள்வி எனக்கு இதுக்கு பதில் தெரியும், இதுக்கு சரியா எழுதினா இது எக்ஸாம்ல நான் பாஸ் என்ற அந்த பாடத்தை விட்டுட்டு மற்ற 9 பக்கெட் லிஸ்ட் அடிக்கக்கூடிய பாடத்துக்காக நீ முழு ஆயுளையும் கொடுக்குது. இந்த ஒன்றுல ஃபெயில் ஆகினா அந்த புள்ளைய பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம்? புத்திசாலியான புள்ளைன்னு சொல்லுவோமா, மடத்தனமான புள்ளைன்றதா சொல்லுவோமா? எனவே இதுதான் மனிதனுடைய யதார்த்தம். இந்த காலத்துல துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சந்தேகமான விஷயங்கள், அடையலும் அடையாம இருக்கவும் மேலும். அடைஞ்சோம் என்றதுனால வெற்றியும் இல்ல, அடையல என்றதுனால தோல்வியும் இல்ல. ஆனா அதுக்காக வேண்டியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒன்று நாங்க விரும்பியோ விரும்பாமல் எனக்கு வரத்தான் போது, அதை சரியா செஞ்சா வெற்றி, அதுல கோட்டை விட்டா தோத்து என்று சொல்லி தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு பாடம், ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு நாங்க எங்களோட காலங்களை கொடுக்கிறது ரொம்ப குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய முழு ஆயுளையும் சுத்தி 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 ஒரே இடத்துல கொழுவி வச்சாங்க. எப்படி ஒரு மாடு ஒரு தோட்டத்துல மேயக்கூடிய நேரத்துல தோட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனா மாட்டோட கௌரை ஒரு இடத்துல கெட்டி வச்சிருப்பாங்க. எவ்வளவு தூரம் போனாலும் அந்த மாடு சுத்தி சுத்தி அங்கிட்டு தான் வந்து நிக்கணும். அதை தாண்டி அந்த மாடுக்கு அடுத்த கரைக்கு போவேண்டா.
இதே போலதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல பிளேஸ் பண்ணி காட்டினாங்க, பல இடங்கள்ல போட்டாங்க. குடும்ப வாழ்க்கை, யுத்த வாழ்க்கை, தாவத்துடைய மைதானம், சாப்பாடு, குடிப்பானம், நண்பர்களோடு எப்படி வாழணும், சமுதாயத்தோடு எப்படி வாழணும், குடும்பத்தோடு எப்படி வாழணும், இது எல்லாத்தையுமே படிச்சு கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த எல்லாத்துலயுமே உங்களுக்கு சரியாக இருக்கணுமா, முழு ஆயுள்ளையும் ஒரு ஆணி வேற நான் சொல்லித்தாரேன். அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذات அல் மவுத். இந்த எல்லா ஏரியாக்களும் சரியா இருக்கணும் என்று சொன்னா உங்களோட உள்ளத்துல நீங்க மௌத்தா போவீங்க என்றதை நினைவு வச்சுக்கோங்க. அந்த மௌத்து உங்களோட எல்லா ஏரியாக்களையும் சரியாக செஞ்சு கொண்டே போகும். எனவே தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்துல துன்யால 3/2 ஆட்சி செஞ்சாங்க என்பதாக நாங்க சொல்லுறோம். பெரும்பாலான ஏரியாக்கள் இஸ்லாத்துக்கு வந்துச்சு, அவங்களோட ஆட்சிக்கு கீழால இருந்துச்சு. உலகத்துடைய தீனார்கள் திரகங்கள் காலடியில வந்து முழுற காலங்கள், வீட்டுல மூட்டை மூட்டையாக தங்க காசுகள் வெள்ளி காசுகள் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட விரல்ல ஒரு மோதிரம் ஒன்று செஞ்சு போட்டாங்க. அந்த மோதிரத்துல ஒரு கல் ஒன்று இருந்துச்சு. இப்ப நாங்க பாவிக்கிற மோதிரங்கள்லயும் சின்ன சின்ன கல்லுவல் வைப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல அவங்களோட விரல்ல ஒரு மோதிரம் வச்சு, அந்த மோதிரத்துல பெரிய ஒரு கல் ஒன்று இருந்துச்சு. அந்த கல்லுல அரபால் ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருந்தாங்க, கஃபா பில் மௌதி வாஇதா, கஃபா பில் மௌதி வாஇதா. அடிக்கடி அந்த மோதிரத்தை திருப்பி திருப்பி பார்த்து கொள்ளுவாங்க, அந்த மோதிரத்துல இருக்கக்கூடிய அரபு வார்த்தைய. அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? கஃபா பில் மௌதி வாஇதா. ஒரு மனிதன் உலகத்துல திருந்துறதுக்கு ஆக பெரிய சைலண்ட் அட்வைஸ், சைலண்ட் அட்வைஸ், மௌனமான உபதேசம் மௌத்து. அந்த மௌத்தை விட சிறந்த உபதேசம் ஒரு மனிதனுக்கு வேற ஒன்றுமே உலகத்தில் இருக்க முடியாது. ஒருத்தர் அரவருக்கு உபதேசம் செய்யறாரு, அரை நாள் உபதேசம் செய்யறாரு, ஏன் ஆயுள் பூரா உபதேசம் செய்யணும். ஆனா என் குடும்பத்துல ஒருத்தர் என்ன கண் முன்னுக்கு மௌத்தாவுறாரு, என் ஒரு கூட்டாளி மௌத்தா போறாரு, என் உம்மா வாப்பா மௌத்தா போனாங்கன்னு சொன்னா அவங்களோட மௌத்துடைய நிகழ்வை விட சிறந்த ஒரு பயான், சிறந்த ஒரு உபதேசம் உலகத்துல யாராலையுமே செய்ய முடியாது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல அவங்க அந்த மோதிரத்தை அடிக்கடி பார்த்து சொல்லுவாங்க, உமர் முழு உலகத்தை ஆட்சி செஞ்சாலும் வேலை இல்ல, கடைசி நீங்க மௌத்தா போயிட்டு போற இடம் 6 அடி கபர் தான். வாயில நாக்குல சீவன் இருக்குது, நினைச்சத பேசி தள்ளேடும் என்றது இல்ல. இடுப்புல சீவன் இருக்குது, நினைச்ச மாதிரி ஓடி ஆடி பாயலும் என்றது இல்ல. கையில கொஞ்சம் காசு இருக்குது, நினைச்சதெல்லாம் செய்வேன், வேண்டியத்தனை கண்ட்ரோல் பண்ணுவேன். எந்த திமுருத்தனமான வாழ்க்கைக்கும் உலகத்துல இடம் இல்ல. ஏன் எவ்வளவு பெரிய திமுருத்தனமானவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும், கடைசி முடிவும் மண்ணோட மண்ணு 6 அடி கபர் தான் என்றது யாருடைய உள்ளத்துல ஆழமாக இருக்குமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முழு வாழ்க்கையையும் இஸ்லாத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையாக வைப்பான். அன்பான பெரியோர்களே, சகோதரே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. உலகத்துல வாழக்கூடிய காலத்துல துன்யாவுடைய வாழ்க்கையை நீங்க 60 வருஷம் 70 வருஷம் என்று சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. இந்த உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் 60 அல்லது 70 என்பதாக நானும் நீங்களும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்லயும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. எனவே 60 வருஷம் 70 வருஷம் என்று சொல்றது பெரிய ஒரு காலமா? வல்லாஹி அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த 60 வருஷம் 70 வருஷம் இருக்குதே, முன்னால வாழ்ந்த உம்மத்தினர்கள் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. முன்னால வாழ்ந்த உம்மத்தினர்கள் 1200 வருஷம் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 50 வருஷத்தை கொண்டு போயிட்டு கொடுத்தா அவங்களோட பாஷையில் அவங்க சொல்றதா இருந்தா சொல்லுவாங்க, இந்த 50 வருஷம் தான் என்ன துன்யால வாழ்க்கைன்னு சொன்னா நான் சஜதாலேயே கழிச்சிருப்பேன் என்பதாக. உதாரணமாக எனக்கிட்டேயும் உங்கள்கிட்டயும் சொல்லப்பட்டுச்சு, ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நாங்க உலகத்துல வாழ டைம் தந்தா நீங்க என்ன செய்வீங்க? 5 நிமிஷமா கேம் ஒன்றே இல்ல, நான் 5 நிமிஷத்தையும் அல்லாஹ் இபாதத்துல கழிப்பேன். ஏன் 5 நிமிஷம்ன்றது என் பார்வையில மிக குறுகிய காலம். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தாரேன், உலகத்துல என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டா 10 நிமிஷமா குர்ஆன் ஓதி கொண்டே நான் மௌத்தா போயிட்டு 10 நிமிஷம்ன்றது பெரிய ஒரு வாழ்க்கை இல்ல. அன்பான பெரியோர்களே, சகோதரி, இதே போலதான் எங்கட 50 வருஷத்தையும் 60 வருஷத்தையும் கொண்டு போயிட்டு அந்த 1000 1200 வருஷம் வாழ்ந்தவங்களோட கையில கொடுத்திருந்தா அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு கொஞ்ச காலத்துல பாவம் செய்யறத நினைச்சும் பார்க்கலாம். எனவே 50 வருஷம் நான் நோம்பு பிடிச்சே கழிச்சிட்டேன், 50 வருஷம் குர்ஆன் ஓதியே கழிச்சிட்டேன். அவ்வளவு சின்ன ஒரு காலம் தான் எனக்கும் அவளுக்கும் தரப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த துன்யாட வாழ்க்கையில உங்களுக்கு தந்திருக்கிற 60 வருஷம் 70 வருஷம் உங்களுக்கு ரப்பர் மாய் நீங்க இழுத்து பார்க்கிறீங்க, அது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. நாளைக்கு
நாளன்னைக்கு இன்றைக்கு யார் மௌத்தா போவா என்றதும் தெரியா. எனவே ஒரு மனிதர் 60 வருஷம் வாழ்ற வாழ்க்கை எதை போல என்று சொன்னா, ஒரு கடலுக்கு பக்கத்தால் ஒரு மனிதர் நடக்கிறாரு. வல்லாஹி மத் துன்யா ஹாதிஹி ஃபில் ஆখিরাতি இல்லா மிஸ்லு அஹதிக்கும் யஜஅலு இஸ்பஅஹு ஃபில் யம்மி ஃபல்யன்துர் பிமா யர்ஜிஅ. ஒருத்தர் ஒரு கடலுக்கு பக்கத்தால நடக்கிறாரு. நடக்கிற நேரத்துல இவருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருது, இந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணியில ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம் என்று சொல்லி. எனவே அவர் அவருடைய விரல் அந்த கடலுக்கு போட்டுறாரு. போட்டுட்டு வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்துட்டு அவர் விரலை பார்க்கிறாரு, விரல்ல எவ்வளவு தண்ணி இருக்கு என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன உதாரணம் துன்யாக்குரிய எக்ஸாம்பிள், துன்யாவுடைய வாழ்க்கையுடைய உதாரணம் சொன்னாங்க. அந்த விரல கடல்ல போட்டுட்டு வெளியே எடுக்கக்கூடிய நேரத்துல உங்களோட விரல்ல எவ்வளவு தண்ணி இருக்குமோ இதுதான் நீங்க வாழ போற இந்த 60 வருஷத்துடைய வாழ்க்கை. பேலன்ஸ் முழு சமுத்திரமும் கடலும் உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது, இதுதான் மறுமையுடைய வாழ்க்கை என்பதாக சொன்னாங்க. இந்த காலத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்தக்கூடிய விஷயம், இதுல இருக்கக்கூடிய நுட்பம் என்ன என்றது. விரல கடல்ல போட்டுட்டு வெளியே எடுத்தவர்கிட்ட நாங்க கேட்போம் எவ்வளவு தண்ணி இருக்கும் என்பதா. அவர் சொல்லுவார் 1 டாட் அல்லது 2 டாட் இருக்கும் என்பதா. அன்பான பெரியோர்களே சொல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். விரல கடல்ல போட்டுட்டு வெளியே எடுத்தா 1 டாட் தண்ணியும் கையில இருக்க மாட்டுச்சு. தண்ணியுடைய ஈரத்தன்மை தான் கையில இருக்கும். தண்ணியுடைய ஈரத்தன்மை தான் இந்த துன்யாட வாழ்க்கை. எனவே 1 டாட் என்றதும் மிச்சம், அதை விடவும் குறைவு தான் இப்ப எங்களுக்கும் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த 60 வருஷத்துடைய வாழ்க்கை. தண்ணியுடைய ஈரத்தன்மை, அதைத்தான் நானும் நீங்களும் இன்னைக்கு பெரிய ஒரு வாழ்க்கை என்பதாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய இந்த கடல் இருக்குதே, அந்த கடலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையோடு ஒப்பிட்டு காட்டினாங்க என்று சொன்னா, இன்றைக்கும் விஞ்ஞானம் தூக்கக்கூடிய ஒரு இடம் தான். கடலுடைய ஆரம்பமும் தெரியா, முடிவும் தெரியா. கடல் எங்க ஆரம்பிக்குது எங்க முடிக்குது யாருக்கும் தெரியா. கடலுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, பரப்பளம் என்ன ஒன்றுமே தெரியா. கடலுடைய ஆழத்தையும் கண்டுபிடிக்க இயலாம இருக்குது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முழு கடலும் தான் மறுமையுடைய வாழ்க்கை. அதனுடைய முடிவெங்க, ஆழம் எங்க, அகலம் எங்க ஒன்றுமே தெரியா. வாழுவான் வாழுவான் வாழுவான், மனிதன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். சுவர்க்கத்துடைய வாழ்க்கையா, இன்பத்துக்கு அளவில்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். சுவர்க்கத்துக்கு மாற்றமான வாழ்க்கை நரகமா, அதுல துன்பத்துக்கும் எல்லையே இல்லை. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, அழிவே முடிவே இல்லாத ஆகிரத்துடைய வாழ்க்கை என்று சொல்றது இதுதான். அழிஞ்சு போற இந்த துன்யாவுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தமும் இதுதான். இந்த கையில இருக்கிற ஈரத்தன்மைக்காக வேண்டிதான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏண்டி அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும், என்னத்துக்கு இந்த கையில இருக்கிற ஈரத்தன்மையுடைய அளவு வாழ போற வாழ்க்கைக்காக வேண்டி. ஏண்டி அளவு சல்லிவனை சம்பாதிச்சு கொள்ளணும், ஏண்டி அளவு காணி பூமியோட வாழணும், பட்டம் பதவியோட வாழணும். இதெல்லாம் என்னத்துக்கு நாங்க சண்டை பிடிக்கிறோம்? கையில இருக்கிற ஈரத்தன்மையுடைய வாழ்க்கைக்காக வேண்டிதான். கடல் அளவு வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுதான் நிச்சயமான வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை. அதுக்காக வேண்டி என்ன ஓட்டம் ஓட்டுறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். எண்ணி எண்ணி பார்க்கலும் 5 நேரம் தொழுறேன், அந்த கடலுடைய வாழ்க்கைய சரியா வாழணும் என்றதுக்காக வேண்டி. வருஷத்துல ஒரு டைம் நோம்பு பிடிக்கிறேன், அந்த கடலுடைய வாழ்க்கையை சரியா வாழணும் என்றதுக்காக வேண்டி. ஒரு நாளைக்கு ஒரு 500 இல்ல 300 இல்ல 400 ஜிக்ர் செய்றேன், அந்த கடலுடைய வாழ்க்கையை சரியா வாழணும் என்றதுக்காக வேண்டி. சரி, கையில இருக்கிற ஈரத்தன்மையான வாழ்க்கைக்கு என்ன செய்ய? ஒரு நாளைக்கு 8 ஹவர் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆயுள் பூரா ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைய முயற்சி செய்கிறேன். அன்பான பெரியோர்களே சகோதரே, வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நானும் நீங்களும் விளங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான பெரியோர்களே சகோதரே, எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மிச்சம் கஷ்டப்படுத்திட கூடாது என்றதுக்காக வேண்டி எங்களோட இறக்கப்பட்டு எங்களோட வாழ்க்கையை குறைச்சி தந்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழ்க்கையை சும்மா சரி நீட்டி வச்சிட்டான் என்று சொன்னா ஏனையும் உங்களுடைய பாவங்கள் அதிகரிச்சு கொண்டே போயிருக்கும். தொட்டளவு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இவ்வளவு பெரிய பாவங்களை செய்யக்கூடிய நானும் நீங்களும் என்று சொன்னா, கோப்பை அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாழ்க்கையை தந்திருந்தா, பகட் அளவுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை தந்திருந்தான் என்று சொன்னா, கெலன் அளவுக்கு தந்திருந்தான் என்று சொன்னா, ஏனே மகனுடைய பாவத்தை கழுவுறதுக்கே ஆயுள் தேவைப்பட்டு. எனவே அல்லாஹ் இந்த உம்மத்தோட வச்ச இரக்கத்துடைய அடையாளம் எங்களுடைய வாழ்க்கையை சுருக்கி தந்தான். அந்த சுருக்கினத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய நலவுகளை எங்களுக்கு வச்சான். அன்பான பெரியோர்களே சகோதரே, இதனால தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, இந்த சுருக்கமான வாழ்க்கையில அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது 2 கேள்வியை தான். இந்த சுருக்கமான வாழ்க்கை இதுல அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது 2 கேள்விதான். இந்த 2 கேள்விக்கும் யாரு சரியாக பதில் எழுதுவாங்களோ 3வது கட்டம் அவர் பாஸ் ஆகிடுவாரு. எனவே வாழ்க்கை என்று சொல்றது மிச்ச கஷ்டமான ஒன்று இல்ல. 2 நிலைமையில நீங்க பாஸ் ஆகுங்க, 3வது நிலைமை சொர்க்கம்.
இந்த ரெண்டு நிலைமையில ஃபெயில் ஆகிட்டீங்களா, மூணாவது நிலைமை கவலையாக மாறிடும். இங்க இருக்கக்கூடிய நாங்க எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மைதான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு நாளை தந்தால், ஒரு ஆயுளை தந்தால், அந்த ஆயுள்ல ரெண்டே ரெண்டு நிலைமையை தான் வச்சிருக்கிறான். ஒன்று, நாங்க எல்லாரும் எங்களுக்கு இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்போம். ரெண்டாவது நிலைமை, அல்லது நாங்க கவலையாக இருப்போம். எனவே இந்த மஜ்மால, இன்றைய ஜுமால பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிப்போம். இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேனா அல்லது இன்றைக்கு நான் கவலையாக இருக்கிறேனா? சிலவங்க சொல்லுவாங்க, ஓ நான் சந்தோஷமா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். சிலவங்க சொல்லுவாங்க, இல்ல சில கவலையோட நான் இருக்கிறேன். ஒன்று சந்தோஷமா இருக்கிறேன் என்றோனும் அல்லது கவலையா இருக்கிறேன் என்பதாகத்தான் பதில் சொல்லணும். மூணாவது நிலைமை என்றது உங்க உலகத்துல வச்சே இல்ல. அல்லாஹ் சந்தோஷமாவும் இல்ல கவலையாவும் இல்ல. அப்ப மூணாவது நிலைமைக்கு வார்த்தைன்னா அந்த வார்த்தையும் இல்ல. ஒன்று சந்தோஷம் அல்லது கவலை, இந்த ரெண்டுல ஒன்றைத்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த ரெண்டு நிலைமையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு சோதனையாக தான் தந்திருக்கிறான். பொதுவாகவே உலக வளமையில நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு நோயாளியை கண்டா சொல்லுவோம், ஹாஜியார் கவலைப்படவானாம், அல்லாஹ் உங்களுக்கு நோயை தந்திருக்கிறான், பொறுமையா இருங்க, அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான், ஒன்றும் கவலைப்படவானாம், பொறுமையா இருங்க என்பதாக சொல்லுவோம். ஒருத்தர் நல்ல பஜார்ல வியாபாரம் செஞ்சு கொண்டு திடீரென்று கடல்ல மாட்டிக்கொண்டு வட்டப்பிட்ட பொல்லு இப்ப பஜார்ல தலை காட்டி கொள்ளலாம். இப்ப இவரை கண்ட நாங்க சொல்லுவோம், ஹாஜியார் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான், பொறுமையா இருங்க என்பதாக சொல்லுவோம். ஒருத்தர் நல்ல குடும்ப வாழ்க்கை போயிட்டு கொண்டிருந்துச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரேக்கப் ஆகிருச்சு, மனைவி கணவனோட கொஞ்சம் முறுவல், ரெண்டு பேர்ட்ட குடும்ப வாழ்க்கையும் பிரிஞ்சிருச்சு. இப்ப நாங்க அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லுவோம், அல்லாஹ் அவங்களே குடும்ப வாழ்க்கையை வச்சு சோதிக்கிறான், பயப்படவான, கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்பதா. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த நோயாளி, பஜார்ல தலைக்காட்டையெல்லாம் இருந்த கடனாளி, குடும்ப வாழ்க்கையில பிரிஞ்சிருந்த கணவனும் மனைவியும் சேர்ந்துட்டாங்க. இப்ப நாங்க அவங்கள பார்த்தா என்ன சொல்லுவோம், எப்படி ஹாஜியார் 6 மாசம் ஹாஸ்பிட்டல் அல்லாஹ் சோதிச்சான், இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களை அந்த சோதனையில இருந்து கலட்டிட்டான். வியாபாரத்துல பணிய புரிந்திருந்தாரு, இப்ப தலை தூக்கி கொடிக்கிட்டு பறக்கிறாரு. அவரை பார்த்து நாங்க சொல்லுவோம், ஒரு காலத்துல அல்லாஹ் அவங்களே சோதிச்சான், இப்ப அல்லாஹ் அவங்களே சோதனையில இருந்து கலட்டிட்டான். குடும்ப வாழ்க்கையில பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்துட்டாங்க, இப்ப அவங்கள பார்த்து சொல்லுவோம், அல்லாஹ் அவங்களே அப்ப சோதிச்சான், இப்ப சோதனையில இருந்து கலட்டிட்டான் என்பது. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்துல சோதனையை கொடுத்தான், அது உண்மை. ஆனா இப்ப சோதனையிலிருந்து கலட்டிட்டான் என்று சொல்றது இருக்குது. குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில இது ஒரு தவறான வார்த்தை. அல்லாஹ் எங்களுடைய சோதனையிலிருந்து கலட்ட இல்ல. நோயாளி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வாரது சோதனையிலிருந்து கலட்ட இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையில இருந்து, அந்த சோதனையில இருந்து இன்னொரு சோதனைக்கு மாற்றி அனுப்பியிருக்கிறான். குடும்ப வாழ்க்கையில கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருந்தாங்க, இது சோதனை தான். ஆனா இப்ப சேர்ந்திருக்கிறாங்க, சோதனையில இது கலட்ட இல்ல. ஒரு சோதனையில இருந்து இன்னொரு சோதனைக்கு அல்லாஹ் போட்டிருக்கிறான். வியாபாரத்துல பணிய புழுந்து இருந்தவரை தூக்கி விட்டது சோதனையில இருந்து கலட்ட இல்ல. ஒரு சோதனையில இருந்து இன்னொரு சோதனைக்கு அல்லாஹ் மாற்றிருக்கிறான். என்ன சோதனை அன்பான சகோதரர்களே, நாங்க எல்லாரும் அப்பா அவரை பார்த்து சொன்னோம், பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க, அல்லாஹ்வோட பொறுமையை சோதிக்கிறான் என்பதாக. இப்ப அவரே பார்த்து நாங்க சொல்லணும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ் அவனோட நன்றி என்ற தன்மையை சோதிச்சு கொண்டிருக்கிறான். எனவே ஒரு மனிதன் நோயில இருக்கிறது சோதனை தான், நோயிலிருந்து வெளியே வாரது சோதனை இல்லை என்றது இல்ல, அதுவும் ஒரு வகையான சோதனை. அல்லாஹ்க்கு இவர் நன்றியுள்ள அடியானா என்று சொல்லி பார்க்கறதுக்காக வேண்டி. ஒருத்தர் அல்லாஹ் வறுமையை கொடுத்தான், சோதனை தான். அந்த வறுமையில அல்லாஹ் அவருடைய சபரை சோதிச்சான், பொறுமையை சோதிச்சான். இப்ப அவருக்கு செல்வாக்கு கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். இப்ப அவர்கிட்ட நன்றி என்ற தன்மை இருக்குதா என்றதை அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். எனவே முழு துன்யாட வாழ்க்கையும் எனக்கு சோதனை தான். நான் கவலையில இருக்கிறேனா, அல்லாஹ் என பொறுமையை சோதிக்கிறான். நான் சந்தோஷமா இருக்கிறேனா, அல்லாஹ் என ஷுக்ர் என்ற நன்றியுள்ள தன்மை இருக்குதா என்றதை சோதிச்சு கொண்டிருக்கிறான். எனவே மௌத்து முட்டும் ஏன வாழ்க்கை வாழ போறது இந்த ரெண்டு நிலைமையில தான். ஒன்று கவலை அல்லது சந்தோஷம். கவலையா, அதுவும் ஒரு சோதனை, என சபருக்கு சோதனை. சந்தோஷமா, அதுவும் ஒரு சோதனை, என ஷுக்ருக்கு சோதனை. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிமுடைய ரிவாயத், அஜ்பன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்க்கையை நான் பார்க்க போகல, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, அமேசிங் லைஃப். ஏன்? அவனுக்கு ஒவ்வொரு நாளும் கைரே கைர் தான், நலவே நலவு தான். இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், எல்லா நிலவையும் அவனுக்கு நலவு தான்.
இன் அஸாபத்ஹு ஸர்ராஉ ஷக்கர ஃபகான கைரன் லஹு. அவன் சந்தோஷமா இருக்கிறான், செல்வ செழிப்போட, குடும்ப ஒத்துமையோட, கண்ணியமான வாழ்க்கையோட, பணத்தோட, பட்டதாரியாக வாழ்றான், சந்தோஷமான வாழ்க்கை. இப்ப இந்த சந்தோஷமான நிலைமையில அவன் அல்லாஹ்க்கு நன்றியுள்ள அடியானாக வாழ்ந்தான் என்று சொன்னா ஃபகான கைரன் லஹு. அந்த சந்தோஷமான வாழ்க்கையில நன்றி செலுத்தினதின் காரணமாக அவன் சுவர்க்கத்தை அடையக்கூடிய மனிதனாக மாறுறான். வைன் அஸாபத்ஹு ஷர்ராஉ வர்ராஉ. அதே ஒரு மனிதனுக்கு ஒரு கவலை வந்துருச்சு, நோய் நொம்பலம், கடன் தொல்லை, வியாபாரத்துல பணிய, பொருளாதாரத்துல நெருக்கடி, குடும்பத்துல ஒத்துமை இல்ல. இப்ப இவரு ஸபர, இந்த கவலை, கஷ்டம், துன்பம், துயரத்துல பொறுமையாக இருந்தாரா ஃபகான கைரன் லஹு. அவனும் கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்துக்கு போறான். ஏன்? அவனுடைய ஸபரின் காரணம், பொறுமையின் காரணமாக. வதாலிக லில் முஃமினி ஃபகத். இது முஃமினான மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய கிஃப்ட். அவர் துன்யால சந்தோஷமா இருந்தாலும் முடிவு சுவர்க்கம், அவர் துன்யால கவலையா இருந்தாலும் முடிவு சுவர்க்கம். சந்தோஷமா இருந்தவர் ஷுக்ரின் மூலம் சுவர்க்கத்தை அடைஞ்சாரு, கவலையா இருந்தவர் சபரின் மூலம் சுவர்க்கத்தை அடைஞ்சாரு. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரே, முழு துன்யாட வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் டெஸ்ட் பண்றது, எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் ஷுக்ரும் சபரும் இருக்குதா இல்லையா என்றத மட்டும் தான். நன்றியுள்ள அடியானா வாழ்வீங்களா, சந்தோஷமா வாழ்றதோட சொர்க்கத்தை அடைவோம். பொறுமையுள்ள அடியானாக வாழ்றோமா, உலகத்துல கவலையா இருந்தாலும் பரவாயில்ல, கியாமத்துடைய நாளில நானும் நீங்களும் சொர்க்கத்துல தான் இருக்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 நபிமார்களுடைய வரலாறு குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. நாங்க எல்லாருமே நினைப்போம் நபிமார்களுக்கு எல்லாமே சோதனை தான் வந்துச்சுன்னு சொல்லி. எல்லா நபிமார்களுக்கும் சோதனை தான் வந்துச்சு. என்னத்தை சோதிச்சான் அல்லாஹ்? சில நபிமார்கள் கிட்ட சபர சோதிச்சான், சில நபிமார்கள் கிட்ட ஷுக்ர சோதிச்சான். அய்யூப் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ கேட்டாங்க, முல்கன் லா யம்பகி லி அஹதின் மினல் ஆலமீன். யா அல்லாஹ், துன்யால எனக்கு நீ அரசாட்சியை தரணும், எனக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ கியாமத் நாள் மட்டும் அத போல ஆட்சி யாருக்கும் கொடுத்திருக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க, மனிதரையும் ஆட்சி செஞ்சாங்க, ஜின்களையும் ஆட்சி செஞ்சாங்க, ஏன் காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களையும் ஆட்சி செஞ்சாங்க, வானத்துல பறக்கக்கூடிய பறவை, கடல்ல இருக்கக்கூடிய மீன், இதுவரையும் ஆட்சி செஞ்சாங்க. சூப்பர் பவர் என்று சொன்னா இதுதான் சூப்பர் பவர். இப்ப சொல்லக்கூடிய சூப்பர் பவர் இல்ல, சூப்பர் பவர் இது எல்லாமே வீக். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு முழு உலகத்துடைய ஆட்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவங்க ரோட்ல போனாங்க என்று சொன்னா எறும்புகள் அவங்களை கண்டு ஓரமாகும் என்ற சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. எறும்புகள் பேசுற பேச்சு அவங்களுக்கு கேட்கும், அதுல பாஷையும் அவங்களுக்கு விளக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சம்பவத்தை சொல்றாங்க. உள்ளத்துல கையை வச்சு சொல்லுங்க, இவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் இதுக்கு முன்னால துன்யால வந்திருக்கவும் மாட்டாங்க, இதுக்கு பிறகு வரப்போறதும் இல்லை. இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு ஆட்சி அந்தஸ்து கண்ணியங்களை கொடுத்தத சொல்லி காட்டுறதில்ல அல்லாஹ்வுடைய நோக்கம். ஒரு நாள் ரோட்ல போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க, எறும்பு கூட்டம் உண்டு. அவங்க வாரத்தை கண்டு அந்த எறும்பு கூட்டத்துடைய தலைவர் எறும்புகளை பார்த்து சொல்லுது, சுலைமான் வாராரு, லா யஹ்துமன்னகும் சுலைமான் வஜ்னூதுஹு. அவங்க எங்களை மிரிச்சு கொண்டு போனா நாங்க எல்லாமே அப்படி அழிஞ்சு போயிட்டுடுவோம், எனவே பொந்துள்ளுக்கு போங்க என்பதாக எறும்பு கூட்டத்துடைய தலைவர் எறும்புகளை கூட்டிக் கொண்டு கூட்டமாக பொந்துள்ளுக்கு போச்சு. இத சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கறாங்க, எறும்பு பேசுறத கேட்கறாங்க, எறும்போட பாஷையையும் விளங்கினாங்க. இந்த நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு கண்ணியமான நபி, எவ்வளவு ஆட்சி அந்தஸ்துக்கு சொந்தக்காரன், அந்த நேரத்துல அவங்க போஸ்ட் பண்ணினாங்களா? உதாரணமாக யோசிச்சு பார்ப்போம். நான் ஒரு 2 கண்டெய்னரை போட்டேன், எல்லா கண்டெய்னரும் மாட்டிச்சு, 7 கண்டெய்னர் கிளியர் ஆகி பஜார்ல வந்து ஓஹோ இது வியாபாரம் நடந்துச்சு. இந்த நேரத்துல நான் என்ன சொல்லுவேன்? பாத்தீங்களா, எங்களுக்கு தெரியும் எப்படி போட்டா எப்படி வரும் என்று சொல்லி. பிசினஸ் படிக்கணும்னா எங்கடைய பார்த்துக்கோங்க. வீட்டுல வந்து மனைவி கிட்ட சொல்லுவோம், கொடுத்து வச்ச பொண்டாட்டி இணையமாய் மாப்பிள்ளை ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்பதாக நாங்க எங்க டேலண்ட்டை தான் பேசுவோம். எக்ஸாம் எழுதிட்டேன், எல்லாரும் ஃபெயில், நான் பாஸ். இந்த நேரத்துல சொல்லுவேன், எப்படி யாராலையும் பாஸ் பண்ண இல்லாத ஒரு எக்ஸாம நாங்க பாஸ் பண்ணி காட்டினோம். அன்பான சகோதரே, உலகத்துல யாருக்குமே இல்லாத டேலண்ட் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க என்ற முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டான். ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க.
அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு துஆ ஒன்று கேட்டாங்க. வகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய ஆட்சி அந்தஸ்து நீ தந்ததுக்கு பின்னால நான் இந்த பெருமையை பாராட்டுறதுக்கு இல்ல சொந்தக்காரன், நான் உனக்கு நன்றியுள்ள அடியானாக ஆகணும் என்றதுக்காக வேண்டித்தான் இந்த நியமத்துல நீ எனக்கு கண்முன்னுக்கு கொண்டாந்து காட்டியிருக்கிறாய். எனவே ஷுக்குர் செய்யற தன்மையை என் வாழ்க்கையில தந்துடு என்பதாக கையை தூக்கி துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு சம்பவத்தையும் சொல்றதில் அவனுடைய நோக்கம், இந்த சம்பவத்துக்கு பின்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு எப்படி நன்றியுள்ள அடியானாக நடந்தாங்க சொல்றதுக்காக வேண்டி இந்த சம்பவத்தை சொல்லி காட்டி கொண்டிருக்கிறார். அன்பான பெரியோர்களே சொல்லி, வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷமும் இருக்குது. இது நானும் நீங்களும் சந்தோஷப்படுறதுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்ததில்லை. நாங்க எல்லாம் நினைக்கிறோம் அல்லாஹ் என்னைய சந்தோஷமா வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி பணத்தை தந்தான், என்னைய சந்தோஷமா வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி புள்ளையில தந்தான், சந்தோஷமா வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி நிறைய காணி பூமி வசதி வாய்ப்புகளை தந்தான். இல்ல வல்லாஹி அன்பான பெரியோர்களே சகோதரே, என்னைய சந்தோஷமா வைக்கணும்ன்றது அல்லாஹ்வுடைய நோக்கம் இல்ல. அந்த சந்தோஷத்துல நான் ஷுக்ர் செய்யறேனா என்றதை பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் இவைகள் எனக்கு தந்திருக்கிறான். எனவே துன்யால வாழ்க்கை சந்தோஷமா வாழ்றதுக்குரிய வாழ்க்கை இல்ல, அந்த சந்தோஷத்துல நான் ஷுக்ருடையவனாக வாழ வேண்டிய வாழ்க்கை. இரண்டாவது நபியுடைய வாழ்க்கை தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த துன்யால நாங்க யாருமே அப்படி சோதிக்கப்படாத அளவுக்கு சோதனையை அல்லாஹ் கொடுத்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு. அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு 12 குழந்தைகள், ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் எல்லாத்தையும் கழட்டி எடுத்தான். அவங்களுக்கு கொடுத்திருந்த நிறைய சொத்து செல்வங்களை, ஆட்டு மந்த, மாட்டு மந்த, ஒட்டக மந்த, மக்களுக்கு மத்தியில கண்ணியம், செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கழட்டி எடுத்தான். கடைசிக்கு ஒரு நோயை கொடுத்தான். அந்த நோயின் காரணமாக முழு ஊரும் அவங்கள ஒதுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு மாற்றினான். குழந்தைகளை கழட்டினான், செல்வத்தை கழட்டினான், கண்ணியத்தை கழட்டினான், குடும்பத்தை கழட்டினான், கடைசியா மிஞ்சிருந்த அவங்களோட ஆரோக்கியத்தையும் கழட்டினான். இப்ப கடைசி ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வருது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு தின்றதுக்கு சாப்பாடும் இல்ல, நோய்க்கு மருந்து செய்யறதுக்கு செல்வமும் இல்லாம போனோடனே தன்னுடைய மனைவி ஆபரணங்களை கொண்டு போயிட்டு வித்து கிடைக்கக்கூடிய சொச்ச பணத்தை வச்சுதான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை வந்துச்சு. இந்த நேரத்துல தன்னுடைய மனைவி வந்து கேட்கிறாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்க ஒரு நபியாக இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய சோதனை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், நீங்க கொஞ்சம் கையை தூக்கி அல்லாஹ் கிட்ட கேட்க கூடாதா? இந்த சோதனையை உங்களை எடுத்தது எல்லாத்தையும் திருப்பி தரணும் என்றதுக்காகவே. அந்த நேரத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மனைவியை பார்த்து சொன்ன பதில், அது மனைவிக்கு சொன்ன பதில் இல்ல, கியாமத் நாள் மட்டும் வரக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்த பாடம். சொன்னாங்க மனைவியை பார்த்து, நீங்க இப்ப கையை தூக்கி துஆ கேட்க சொல்றீங்க, ஆனா எனக்கு கேட்டா அல்லாஹ் தருவான்ன்றது தெரியும், ஆனா எனக்கு வெட்கமா இருக்குது. 80 வருஷமா அல்லாஹ் எனக்கு தந்ததுக்கு நான் நன்றியே செலுத்தி முடிக்கல, இப்ப எடுத்ததை திருப்பி தாய்ன்னு நான் எப்படி அல்லாஹ் கிட்ட கேட்கறது? எனவே நான் ஒரு நாளும் அப்படி இல்லை கேட்பேன் என்பதாக ஒரு சபருடைய துஆவை கேட்டாங்க. நான் பொறுமையா இருக்கிறதுக்கு ரெடி. ரப்பி அன்னி மஸ்ஸனி அல்துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு வந்திருக்கிற சோதனை என்ன என்றது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன் என்பதாக ஒரு துஆவை கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பொறுமையை பார்த்து, அவங்க இவ்வளவு சபர் செய்யறாங்களே, இவ்வளவு பொறுக்குறாங்க என்ற அந்த பொறுமையை வச்சு எடுத்ததையும் கொடுத்தான், அதை டபுளாக்கி கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல விளக்கப்படுத்துறான். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து ஷுக்ர் இருக்குதா என்று சோதிச்சானோ, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட இருந்து எல்லாத்தையும் கலட்டி சபர் இருக்குதா என்பதாக சோதிச்சான். எனவே அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான், அல்லாஹ் கலட்டியும் சோதிப்பான். கொடுத்தா ஷுக்ர் இருக்குதா என்றதை சோதிக்கிறான், கலட்டினா சபர் இருக்குதா என்றதை சோதிக்கிறான். இன்னைக்கு நானும் நீங்களும் வாழ்ற வாழ்க்கை இதுதான் அன்பான பெரியோர்களே சகோதரே. நான் விரும்புறதெல்லாம் கிடைச்சிச்சா இதுவும் ஒரு சோதனை தான், அல்லாஹ்க்கு நன்றியுள்ளவனா என்று சொல்லி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். விரும்புறது ஒன்றும் கிடைக்கலையா, இதுவும் ஒரு சோதனை தான், அல்லாஹ் சபர் இருக்குதா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே ஷுக்ரும் சபரும் யாருடைய வாழ்க்கையில சரியாக இருக்குமோ, வல்லாஹி அவருடைய மௌத்து பெருநாளாக இருக்கும், மௌத்துக்கு பின்னால் அவர் அடைகிறது சுவர்க்கமா இருக்கும். எனவே துன்யாட வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றது வெற்றிக்குரிய அடையாளமும் இல்ல, கவலையா வாழ்றது தோல்விக்குரிய அடையாளமும். ஒரு மனிதன் கவலையாவே முழு துன்யாடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டான், எனவே தோத்துட்டானா? இல்ல, அந்த கவலையில சபரிடிச்சா அவன் வெற்றி.
ஒரு மனிதன் உலகத்துல பணக்காரனாவே வாழ்ந்தான், செல்வ செழிப்போடு வாழ்ந்தான், இவன் வெத்தியா, இவன் கிட்ட சுக்குர் இல்லாட்டி இவன் கியாமத்துடைய நாளையில தோல்வித்தான். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இரக்கமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். அவங்களோட வாழ்க்கையில எந்த பக்கத்தை பரப்பினாலும் ஒரு கவலை ஒன்று இருந்து கொண்டே தான் இருக்கும். கவலை கவலை கவலைன்னு சொல்லி ஆயுள கொடுத்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நபி தான் சுவர்க்கத்துடைய அதிபதி என்பதா. எனவே கவலையோடு இருக்கிற யாரும் கவலைப்பட்டுடக் கூடாது, அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான் என்று சொல்லி அந்த கவலையில சபர் இருந்துச்சா, இந்த கவலை எனக்கு சுவர்க்கத்துக்குரிய கவலையாக மாறும். எனவே யாருக்கெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானோ இவங்களும் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், நினைச்சதெல்லாம் நடக்குது, கேட்கறதெல்லாம் கிடைக்குது, நான் கை வச்சதெல்லாம் வெத்துறோம் என்று சொல்லி நாங்க பெருமடிக்கிற வாழ்க்கையும் இல்லை. இந்த சந்தோஷம் சில நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும், சொர்க்கத்துக்கு மாற்றமான இடத்துல கொண்டு போயிட்டு விட்டுறதுக்கு மேலும் சுக்குருடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னார். எனவே சபரும் சுக்குரும் யாரோட வாழ்க்கையில வந்துச்சோ வல்லாஹி அவர்கள் தான் வெற்றியாளர்கள். துன்யாவுடைய வெளிரங்கம் இல்ல முடிவு செய்யும் என்னுடைய வெற்றியுடைய வாழ்க்கை. எனவே இதுதான் இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தம். கொடுக்கப்பட்ட சுருக்கமான வாழ்க்கையில ரெண்டு கேள்வி சோதனை. உங்கள்கிட்ட சுக்குர் இருக்குதா, சபர் இருக்குதா? இந்த சுருக்கமான வாழ்க்கையுள்ளுக்கு சுக்குர் சபருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் வாழ்ந்தோம் என்று சொன்னார். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமான அந்த கடலுடைய அளவு வாழ போற அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு தாரத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே பேசின எங்களுக்கும் கேட்ட எங்க எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யதார்த்தத்தை விளங்கி வாழக்கூடிய வாழ்க்கையை தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிச்சு பிழை பொறுத்தல்வாயாக. எல்லா நிலைமையிலும் உனக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியம் தந்தல்வாயாக. நீ எங்களை சோதிக்கக்கூடிய நேரத்துல உனக்காக வேண்டி பொறுமையோடு இருக்கக்கூடிய மக்களாகவும் எங்களை ஆக்கியல்வாயாக. ஆனாலும் எங்களுடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு எங்களோட சோதனைகளை தந்துடாம சந்தோஷமான வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். யா அல்லாஹ், அதே துஆவை கொண்டு உன்னிடத்தில் நாங்களும் கேட்கிறோம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா வல் முஆஃபாத தாயிமா ஃபித் துன்யா வல் ஆখিরা இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ ஆரோக்கியத்தை தரக்கூடியவன், சந்தோஷத்தை தரக்கூடியவன். துன்யா ஆখিরা ஈருலகத்திலும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக. நாங்கள் எங்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய நலவுகளை எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெண்கள், பிள்ளைகள், தாய்மார்கள் அத்துணை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுக்கு கொடுத்தல்வாயாக. آمين آمين يا رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحبه وترضى عدد ما تحبه وترضى. أما بعد، فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الجنة، وإياكم بالبدعة فإن البدعة تهدي إلى النار. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحبه وترضى عدد ما تحبه وترضى. أما بعد، فيا أيها الناس وإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في كلامه العزيز: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله تعالى عنهم أجمعين، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله
الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر إخواننا المسلمين في كل مكان. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم آمنا في أوطاننا. اللهم آمنا في أوطاننا. اللهم آمنا في أوطاننا. اللهم آمنا في أوطاننا وبخاصة في بلاد المسلمين جميعا يا رب العالمين. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.